கருப்பு 13 வருஷம் கழிச்சு சூர்யாவுக்கு ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ரிலீஸ் ஆன படம் தான் கருப்பு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாலும் நிறைய ஜெனரல் ஆடியன்ஸில் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வாங்கிட்டு இருக்கு. சரி, இப்போ படத்தை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? மொதல் விஷயம் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனுங்க. சீரியஸாக ஒரு விஷயத்த பொட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு. கடவுளே இறங்கி வந்தாலும் இந்த கரப்ஷன் வேர்ல்டில் சாதாரண மனுஷனாக எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாரு ஆர்ஜே பாலாஜி. படத்தோட ட்ரெய்லர் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே இருந்த ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு காமெடி ஆக்டரை எப்படி வில்லனாக பார்க்கறது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி வில்லனிசத்தில் தெளிவாகவே எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ படத்தை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா கருப்பை சும்மா வந்து இறக்கி விட்டுற முடியாதுல்ல, அதுக்கு ஒரு ஆழமான கதை வேணும். அந்த ஒரு கதையை அவ்வளோ சூப்பராகவே ஆரம்பித்தாங்க இந்த ஒரு படத்தில். அப்படி ஆரம்பித்து நம்ம ஆர்ஜே பாலாஜியோட வில்லனிசம் அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படா சூர்யா வர சொல்லுவீங்க, இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களேடா அப்படின்னு நம்மளே பயங்கரமாக டெம்ட் ஆகுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்ததுங்க. கதை என்னன்னா, ஒரு அப்பா தன் பொண்ணோட ஆப்ரேஷனுக்காக மொத்த நகையும் தூக்கிட்டு சென்னையில் விற்கலாம், அங்கே தான் அதிக காசு கிடைக்குன்னு வராரு. வந்து திருடு போன நகை கிடச்சிரும், அதான் ஹைலைட்டு. திருடு போன நகையை அந்த திருடங்களே கொடுத்துருவாங்க. ஆனால் போலீஸ் சேர்ந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேருந்து வாங்கறதுக்குள்ளே அவங்க படுற பாடு, அந்த இடத்துல நம்ம ஆர்ஜே பாலாஜியோட வில்லனிசம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கருப்பசாமிக்கே சொல்லுவாங்கள்ல, மிளகாய் அரைச்சி தேய்ச்சி கூப்பிட்டா கருப்பம் வருவான் அப்படின்னு. அப்படி தேய்ச்சி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் படம் படுத்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆனிச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய பேர் எதிர்பார்த்து போன ஒரு விஷயம் வேற. சூர்யா நார்மலாக ஒரு மனுஷனாகவே வருவார், அப்படி வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிமாக போய் கடைசியில் காடை வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் ஸ்டார்டிங்கே கருப்புசாமி இறக்கிடுவார். சூர்யாவோட இன்ட்ரோவில் அவரை கருப்புசாமி இடத்துல பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு தோணுன ஒரு விஷயம், என்னடா பார்க்க முருகன் மாதிரி இருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. நீங்கள் யாராவது படம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தோணுச்சாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு விஷயம், கடவுளாகவே இருந்தாலும் சாதாரண மனுஷனாக இங்கே இறங்கி ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத ஆர்ஜே பாலாஜி தெளிவாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே சென்டிமெண்ட்டாக பயங்கரமாக போணுச்சுங்க. என்ட்ரியிலேருந்து எல்லாருக்குமே, ஆர்ஜே பாலாஜிக்கு, சூர்யாவுக்கு, த்ரிஷாக்கு, ஏன் நட்டிக்கே சின்ன என்ட்ரி விஜயமாக போட்டு சாயபங்கர் சூப்பராக கொண்டு போயிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வரும் பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வராங்க. எதனாலனா, இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் போய் பார்த்தா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக போனதுக்கு அப்புறமா படத்துக்கு தேவையே இல்லாத சில ரெஃபரன்சஸ்லாம் நிறையா கொஞ்சம் வச்சார், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இருந்தாலும் அந்த ரெஃபரன்ஸுக்கெலாம் தேட்டரில் விசில் சவுண்டு பறந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக நம்ம கருப்போட நாமினேஷன் தான். உண்மையிலே அந்த சீன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து அப்படியே கொஞ்சம் கேரக்டர் வைஸை சொல்லணும்னா, மொதல் விஷயம் சூர்யா 13 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு தியேட்டரிக்கல் ஹிட்டாக அமையும்னு எல்லாருமே நம்பி வந்தவங்களுக்கு உண்மையிலே அவரோட பர்ஃபார்மன்ஸில் அப்படி ஒரு விருந்தே போட்டிருக்காரு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையுமே அவரோட ஆக்டிங். அதுவும் கிளைமேக்ஸில் கருப்புசாமியும் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவார் பாருங்க, உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். சூர்யாவுக்கு அடுத்து ஆர்ஜே பாலாஜி உண்மையிலே படத்தில் நெயில் பண்ணியிருக்காருங்க. எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணி பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. சிம்பிளாக சொல்லணும்னா, தான் மேலே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் ஒரு சாமியை ஏற்று நிற்கிற சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்து த்ரிஷா ட்ரெய்லர் பார்க்கும்போது நானுமே சொல்லியிருந்தேன், இவங்க கொஞ்சம் பில்டப் கேரக்டராக தான் வந்துட்டு போகிறாங்களோன்னு. ஆனால் அப்படி கிடையாதுங்க. உண்மையிலே இவங்களுக்கு ஒரு கார் ஸ்டன் சீன் இருக்குது, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் ஹாஃபில் வர ஸ்டன் சீனு உண்மையிலே வந்து த்ரிஷா ஓகே நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு ஹீரோயினே தேவையில்ல அப்படின்லாம் நிறைய படத்தில் நம்ம சொல்லல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சில நல்ல சீன்ஸ்லாம் ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு கொடுத்துருந்தாரு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இன்ட்ரான்ஸ் கடையில் ஒரு முக்கியமான ரோலை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூர்யாவை எப்படா கொண்டு வருவீங்கன்னு நம்ம டெம்ட் ஆகிறதுக்கு ஆர்ஜே பாலாஜி ஒரு காரணம்னா, இவரோட ஆக்டிங்கும் ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. அடுத்து சாய் அபியங்கர் உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து நிறைய இடத்துல ரொம்ப பெருசாலாம் இந்த மாதிரி யோசிக்கல, 2 பிஜிஎம் தான் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு. ஆனால் போட்ட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் இன்டர்வல் டயத்தெல்லாம் ஒரு சில சீனில் இது எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, ஓவராலாக ஏன் இந்த படத்தை நான் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூவாக சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே ஸ்டார்டிங்கில் நார்மலாக தான் எதிர்பார்த்து போனேன். ஆனால் சூர்யாவோட என்ட்ரி சீன்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு பக்கா ஃபேண்டசி ஃபிலிம்னு. அந்த ஒரு மைண்ட் செட்டில் படம் பார்த்ததுனாலேயே எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனால் சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டு, 13 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ட்ரீட்டாகவே சூர்யா ஃபேன்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருப்பு படம் பார்த்தவங்க யாராவது இந்த ரிவ்யூவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, சூர்யாவோட இந்த கருப்பு திரைப்படத்துக்கு 5க்கு எத்தனை தருவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.